காருக்கு ரொம்ப முக்கியமானது டயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டயர்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ஸ்ல பார்த்துருக்கோம், எல்லா செக்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கம்ஃபர்ட்டுக்குனா என்ன டயர் செட் ஆகும், எந்த பிராண்ட்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல நிறைய டாக்ஸியோட டிரைவர்ஸ் அது போக டாக்ஸியோட ஓனர்ஸ்மே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட். அதாவது ஒரு டாக்ஸிக்கு என்ன மாதிரி கார் டயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணணும், என்னென்ன டயர்ஸ் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பிராண்ட்லையும், இதுக்கு ஏதாவது யூனிக்காக ஒவ்வொரு பிராண்ட்லையும் தனியாக கேட்டகரியே இருக்கா, இல்லை பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வேணும்னா என்ன மாதிரி டயர்ஸ் போகலாம், கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரி டயர்ஸ் போகலாம், லைஃப் வந்து பெட்டராக வேணும்னா எந்த டயர் போகலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதை பார்க்குறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கிற ராஜா டயரில் நம்ம வந்திருக்கோம். மிஸ்டர் பிரமோத் சார் தான் நமக்கு இதை டெலிவர் பண்ண போகிறாரு. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார். ஹலோ சார். சார், நம்ம டயரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி வந்து டயர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியாமல் ஒரு கடையில் போய் வாங்கின காலம் போய் நம்ம வீடியோஸ்க்கு அப்புறமா நிறைய அவேர்னஸ் வந்து ப்ராப்பராக கேட்டு வாங்குறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் நம்மளோட வீடியோஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். சேம் வைஸ் தேங்க்ஸ் டு யூ சார். 100% ரீச் ஆனா நீங்களும் ஒரு காரணம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் என்ன அப்படின்னா டாக்ஸி. ஏன்னா அதிகமாக காரை வந்து ஓட்டுறவங்க அவங்க தான். சீக்கிரமாக 1,00,000 கிலோமீட்டர்லாம் அவங்க டச் பண்ணுவாங்க. அப்போ காரோட லைஃபுங்கிறப்போ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக டயரை மாற்றுற மாதிரியே சூழ்நிலை இருக்குது. அப்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கன்சிடரேஷன்லாம் பண்ணி இந்த டயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஏதாவது தனி கேட்டகரி இருக்கா, இது எல்லாத்த பற்றியும் நம்ம பேச போகிறோம் சார். சூப்பர் சார். நம்ம இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். இப்போ டாக்ஸி அப்படின்னா ஒரு அவங்க எதிர்பார்க்கறது லைஃப். கரெக்ட். மோர் தேன் கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு லைஃப் வேணும். ஏன்னா இந்த டயருங்கிறது பார்ட் ஆஃப் அவங்களோட பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்க. கரெக்ட். ஸோ அப்போது இந்த மாதிரி பெட்டரா லைஃப் எடுக்கணுங்கிறதுக்காகவே பிராண்ட்ஸ்ல வந்து தனியாக ஏதாவது கேட்டகரி வச்சிருக்காங்க டாக்ஸிக்கு, இல்லை நார்மல் ஒயிட் போர்டுக்கு மாதிரியே அதே டயரை தான் எடுத்து யூஸ் பண்ணணுமா? 50% சேம் தான். பட் டாக்ஸிக்கு ஒரு தனி செக்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றே ஒரு ஃபேவரட் இருக்குது. ஏன்னா வேல்யூ ஃபார் மணி தான் அவங்களுக்கு மெயின். அவங்களுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டர்லையும் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அவங்களுக்காக ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்குது. ஓகே. இன்னொன்று வந்து வாரண்டி. ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரஃப் ரோடில் ஓட்டுறாங்க, ரோடே இல்லாத இடத்துல போய் ஓட்டுறாங்க. அப்போ கல்லடி படுறது இதெல்லாம் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி டாக்ஸி டயர்ஸ்க்குன்னு சொல்லி வாரண்டியில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மாறுமா, இல்லை ஜென்ரலாக எல்லா டயர் மாதிரி தான்? டயர்னாலே ஒரு ஸ்பெசிஃபிக் வாரண்டி தான். எனி கஸ்டமர் இருக்கட்டும், லோவர் இருக்கட்டும் இல்லை லக்ஸுரி இருக்கட்டும், சேம் வாரண்டிஸ் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதே தான் இவங்களுக்கும் அப்ளை ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒருத்தர் டாக்ஸி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு டாக்ஸியை வச்சு அவரோட லைஃபையே அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போது பட்ஜெட்டுங்கிறது ஒரு மேஜர் கிரிட்டீரியா. இதில் நார்மல் டயர்ஸுக்கும் இந்த டாக்ஸிக்குன்னு இருக்கிற டயர்ஸ்க்கும் பட்ஜெட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 5 to 10% டிஃபரன்ஸ் இருக்கும் சார். கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு? ஆமாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த டயர்ஸ் வந்து அவங்க நிறைய ரீஒர்க் பண்ணி போடுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி டயர்ஸை சர்வீஸ் பண்ண முடியுமா, இல்லை அவங்க டயரோட லைஃப்பை நல்லா எடுக்கணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற டிப்ஸ்? சார், நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க, செகண்ட் டயர் வாங்கி போட்டுறாங்க. இப்போ செகண்ட் டயருக்கும் நியூ டயருக்கும் அவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நிறைய லாஸ் ஆகுது. அது அவங்க யோசிக்க மாட்டேங்கல. அந்த சமயத்தில் காசு இல்லை, ஸோ செகண்ட் ஹேண்ட் டயர் என்ன கிடைக்குதோ போட்டுடுறாங்க. பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள், எஸ்பெஷலி ஃபார் டாக்ஸி பீப்புள். அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஷுட் நோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் வெஹிக்கிள். டாக்ஸிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ டயர் வாங்குறது. இப்போ டயர்ஸில் வந்து லைக் டாக்ஸியில் ஹேஷ்பேக் இருக்குது. நம்ம ஆப்பில் புக் பண்ணும் போதே நமக்கு தெரியுது. மினின்னு ஒரு கேட்டகரி, செடான்னு இருக்குது. அப்போ இப்போது இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக டைப் ஆஃப் டயர்ஸ் இருக்குங்களா? இருக்குது சார். 3 செக்மெண்ட் இருக்குது. இதில் மிட் ரேஞ்ச் இருக்குது, மிட் வித் கம்ஃபர்ட் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. 3 கேட்டகரி. ஏன்னா இப்போ டாக்ஸிலே உங்களுக்கு நிறைய செக்மெண்ட் வர ஆரம்பிச்சு. ப்ரீமியம் கார்ஸ் கூட இப்போ டாக்ஸியில் வர ஆரம்பிச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகே. இப்போ நிறைய நம்ம டாக்ஸி டிரைவர்ஸ் வாங்குற பிராண்ட், விரும்பி வாங்குற பிராண்ட் பார்த்தோம்னா பிரிக்ஸ்டோன் சொல்கிறோம். கரெக்ட். இன்னொன்று வந்து மேபி சியட் கூட சொல்லலாம்.
எம்ஆர்எஃப் வந்து சொல்லலாம். எம்ஆர்எஃப் வாங்குறாங்க, யோகாமா வாங்குறாங்க. இப்போ யோகாமா நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படி மேக்ஸில் ஏன்னா 1 lakh கிலோமீட்டர் லைஃப் வருது. மேக்ஸ் இருக்கு, வாரண்டி வந்து 50% பண்ணிட்டாங்க, சாரி 5 years பண்ணிட்டாங்க. ஸோ வாரண்டி சப்போர்ட்னால அந்த டாக்ஸிக்கு ஒரு ஃபேவரட் ஆகி போச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் நிறைய உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் உள்ள ஃப்ளோட்டிங் இன் வந்துட்டு வெளியில் போயிட்டே இருக்காங்க, நிறைய டாக்ஸி யூசர்ஸும் வருவாங்க. அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் வைஸ் 1 2 3 அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? டாப் சேல் இருக்கிற டாக்ஸி டயர்ஸ் நம்பர் 1 எந்த பிராண்ட் சொல்லலாம்? நம்பர் 1 பிரிஸ்டோன் தான் சார் சொல்லுவேன். நம்பர் 2 யோகாமா சொல்லுவேன். நம்பர் 3 எம்ஆர்எஃப். இப்போ நீங்கள் ஜென்ரலாக டாக்ஸியோட டிரைவர்ஸ் வந்து டயர்ஸுக்காக உள்ளே வரும்போது அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளோடு உள்ளே வர்றாங்க? வாங்கி எனக்கு 2 மாதம் தான் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? சார் மெயினாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஆத்தரைஸ் டீலர்கிட்ட வாங்கிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 50-60,000 வந்து ஹார்ட்லி 6-7 months கவர் பண்ணிடுவாங்க. பட் அவங்க ப்ராப்ளம் எங்கே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னாக்க டயர் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அவங்களுக்கு வாரண்டி வராது. எல்லா டயரும் ஆல்மோஸ்ட் 80% பிராண்டுக்கு கல்லடி வாரண்டி இருக்குது, அன்கண்டிஷனல் வாரண்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பஞ்சராகி ஓட்டி டயர் கிழிஞ்சிச்சுன்னா வாரண்டியில் வராது. பட் ஓட்ட ஆயிடுச்சு இல்லை ரன்னிங் கண்டிஷனில் இருக்குன்னா வாரண்டியில் கவர் ஆகுது. அது அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, வாரண்டியில் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அவங்களுக்கு டயர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அப் டு 50% வரைக்கும் ஆல்மோஸ்ட் 80% கம்பெனி நீங்கள் டைரெக்டாக போய் ஆத்தரைஸ் டீலர்கிட்ட வாங்கினா ஃபஸ்ட்டு நீங்களே சொல்லிடணும், சார் என் டயரை வந்து வாரண்டியில் போட்டு கொடுங்க, அப்போ தான் நான் பேமெண்ட் கொடுப்பேன்னு சொன்னால் கடைக்கார் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். அது நானே என் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் நான் வாரண்டி மறந்துட்டேன்னா தண்டனை உங்களுக்கு தான். ஸோ தயவு செஞ்சு என்ன ஞாபகம் பண்ணுங்கள், வாரண்டி பண்ணுங்க. செகண்ட் வந்து ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் இருக்காங்க, ஒரு பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு கேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்டாண்டர்டாக ஒன்று வைக்கவும் முடியாது, ஏன்னா அவங்க ட்ராவலிங்கில் இருப்பாங்க. அது அடிக்கடி காற்றும் செக் பண்ண தேவையில்லை, 1 monthக்கு ஒரு தடவை செக் பண்ணாலே போதும். அது பண்ணாலே போதும். அலைன்மெண்ட் எவ்ரி 10,000 கிலோமீட்டரில் கம்பல்சரி பண்ணி ஆகணும், பேலன்சிங் பண்ணி ஆகணும். ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் டயர் சீக்கிரம் தெரியும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும், பேக் ரெண்டும் ரொம்ப கம்மியாக தெரியும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிறிஸ் கிராஸ் ரொட்டேஷனு உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். 4 டயரும் ஈவனாக இருக்கும். 40,000 வர டயர் உங்களுக்கு 60,000 கிலோமீட்டர் வரும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு இம்பார்ட்டண்ட் அவங்களுக்காக. ஓகே. இப்போ நீங்கள் வாரண்டி பற்றி நம்ம பேசும்போது, இப்போ புதுசாக ஒரு டயர் மாற்றுறாங்க, அதாவது கம்பெனியில் வந்து டயரை மாற்றும் போது வாரண்டி நம்மளே பண்ணி கொடுக்குறீங்க நீங்களே. இப்போ புதுசாக கார் வாங்கும்போது வாங்கியே 2 மாதத்தில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த ஷோரூமில் இருந்து அவங்க வாரண்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்களா? இல்லை சார், அந்த டயருக்கு வாரண்டி இல்லைன்றாங்க. அப்படியா? அதுதான் நான் நிறைய கஸ்டமர் எனக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது அதுதான். ஷோரூமில் வண்டி வாங்கினா டயருக்கு வாரண்டி இல்லது. கஸ்டமர் கேட்குறாங்க, டயர் பில் என்கிட்ட எப்படி வரும், நான் வண்டி தான் வாங்கியிருக்கேன், ஷோரூம் பில் இல்லை. அவங்க பாதிக்கிறாங்க. 100% என்னோட அப்பீல் டு த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டயர் கம்பெனி பீப்புள். அவங்க உங்ககிட்ட வண்டி வாங்கியிருக்காங்க, டயர் வண்டியில் வந்திருக்கு. ஸோ மேக் ஷுவர் யூ ஹெல்ப் தம் இன் வாரண்டி. ஏன்னா அது அவங்க தப்பு இல்லை, வண்டியில் டயர் வருது மேண்டேட்ரி. பட் வாரண்டி டயருக்கு இருக்குது. ஏன் இந்த டயருக்கு இல்லை எனக்கு இன்னும் கூட புரியல. இது நானே ஒரு டயர் டீலராகவே கேட்குறேன், ஏன் இந்த டயருக்கு வாரண்டி இல்லை? எல்லா டயரும் ஒன்று தான், ரெஜிஸ்டர் பண்ணால் இருக்குது. புது வண்டியில் வர டயர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது என்னால். ப்ளீஸ் ஹெல்ப் தம் இன் சப்போர்ட்டிங் த வாரண்டி. சூப்பர். இப்போ நம்ம ஒவ்வொரு பிராண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே கொஞ்சம் அலாய்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் வந்து இங்கே பார்க்குறேன், அந்த பிராண்டு பற்றி சொல்லுங்கள். அதில் என்னென்ன மாதிரியான அலாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது? சார் இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 14 inchலேருந்து 16 inch வரைக்கும் வருது. ஓனிக்ஸ் பிராண்ட் சொல்லி மேட் இன் இண்டியா. இதுவும் இப்போ ஆல்மோஸ்ட் மேட் இன் இந்தியா வரதால இப்போ டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 28 இருந்தது அலாய்ஸில், இப்போ 18% ஆயிருக்கு. ஸோ டாக்ஸி பீப்புளும் விருங்க ஆரம்பிச்சிட்டாங்க அலாய் வீல்ஸ். ஏன்னா அவங்க நிறையா பேருக்கு அந்த ஓனர் கம் டிரைவர் இருக்காங்க, எஜுகேட்டட் கிளாஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ப்ளஸ் அலாய் வீல் போடுறதால உங்களுக்கு ஃபியூல் மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா லைட்டர் வெயிட். என்ன தப்பு பண்ணக்கூடாதுனாக்கா நீங்கள் நெகட்டிவ் வீல் போடக்கூடாது. ஆஃப்செட் வீல் டாக்ஸிக்கு போட்டிங்கன்னா உங்கள் மைலேஜ் அப்படியே உங்களுக்கு 20-30% டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ ஃப்ளாட் வீல் கேளுங்க 25 to 30, இல்லைன்னா 30 to 35 ஆஃப்செட் கேளுங்க. அந்த ஆஃப்செட் ரொம்ப முக்கியமாக கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், 14 inch 14 inch தெரியும், 15 inch தெரியும், 16 inch தெரியும். ஆஃப்செட் கஸ்டமருக்கு தெரியாது. இது நீங்கள் கடைக்கார்ட்ட கேளுங்க, சார் பாடி விட்டு வெளியே வருமா, இதனால் என்ன ப்ராஃபிட், இதனால் என்ன லாஸ், அதெல்லாம் கேட்டிங்கன்னா 100% உங்களுக்கு வர்த்தாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த டேக்ஸை பற்றி நீங்கள் பேசுனதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆகிருக்கு, இன்ஃபேக்ட் வெஹிக்கிள்ஸே அதிகமாக சேல்ஸ் வந்து இருக்குது, டயர்ஸுக்குமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பேக்டில் டயர் காஸ்ட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வந்து ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் சொல்லலாம். ஸ்விஃப்ட் டயர் முதல்ல ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வந்து 4,500 விற்றுந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4,1 வந்துச்சு. மீடியம் பிராண்டு 3,800, 3,700 விற்றுந்தது, இப்போ 3,300, 3,400 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 400 rupees டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு டயர். வந்திருக்கு. ஓகே, மினிமம் வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு டயருக்குள்ளேயே நம்ம போகலாம் சார்.
இதில் கொஞ்சம் கேட்டகரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும். எப்படின்னா லைஃபு, கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் தான் நம்ம டயர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த கேட்டகரிஸ் வந்து எல்லா பிராண்ட்லேயும் இந்த கேட்டகரி லிஸ்ட்டில் டயர்ஸ் இருக்குங்களா? ஆமாம் சார், 90% பிராண்டில் 3 கேட்டகரி இருக்குது. ஒரு 2 பிராண்டில் மட்டும் உங்களுக்கு ஒன்லி ப்ரீமியம் தான் இருக்குது. சார், இப்போ பின்னாடி வந்து 3 கேட்டகரி நம்ம எடுத்துக்கோம். அப்போ நான் வந்து ஒரு லேமன் லாங்குவேஜில் சொன்னேன் கம்ஃபர்ட்டு, லைஃப் அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்மில் இந்த 3 செக்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இந்த 3 என்னென்ன செக்மெண்ட்? சார், இது வந்து நீங்கள் மிட் ரேஞ்சு, இது ப்ரீமியம் கேட்டகரி. டாக்ஸிலே ப்ரீமியம். சில பேர் லக்ஸுரியும் கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு ஓட்டுறாங்கன்னா கார்பரேட்ஸ் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லக்ஸுரி டயர் தேவை. இது வந்து சூப்பர் ப்ரீமியம் கேட்டகரி. இது எஸ்பெஷலி ஃபார் இவி வெஹிக்கிள்ஸ், மெயினாக இவி வெஹிக்கிள்ஸ் வரும். ஏன்னா இப்போ டாக்ஸியில் மேக்ஸிமம் இவி வெஹிக்கிள்ஸ் வருது. ப்ளஸ் இந்த இன்னோவா கிறிஸ்டா ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கும் நிறைய டயர் ஆப்ஷன் இருக்குது இப்போ. ஓகே, நம்ம மிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஒரு பிராண்டாக நம்ம எடுக்கலாம். இது வந்து சிஎட்டோட மைலேஜ் X3 டயர் சார். இதில் மைலேஜ் X3யும் வருது, X5யும் வருது. இதில் கஸ்டமருக்கு என்ன அட்வான்டேஜ்னாக்கா லைஃப் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் 60,000 70,000 கிலோமீட்டர் கம்பல்சரி வரும். அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த அளவுக்கு லக்ஸரி கிடைக்காது. இட் வில் பி குட் டு டிரைவ் பட் நாட் ப்ளஷர் டிரைவிங். அந்த ப்ரீமியம் டிரைவிங் கிடைக்காது. இது மிட் ரேஞ்ச், அதனால தான் கேட்டகரி பண்ணது. மிட் ரேஞ்ச் கேட்டகரி C8ல மைலேஜ் X3 X5. ஓகே, இதோட லைஃப் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 60,000 வரும் சார். 60 to 70,000 வர முடியும். இப்போ கம்ஃபர்ட்ங்கிறது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால செமி ஹார்டாக இருக்குது இது. ஓகே, இப்போ இது எந்த மாதிரி கார்ஸுக்கு இது அவைலபிளாக இருக்குது? இது 13 இன்ச்லேருந்து 16 இன்ச் வரைக்கும் இருக்குது சார். ஓகே, அப்போது ஹேஷ்பேக்கில் இருந்து எல்லாமே இருக்குது. ஓகே, அதில் ஹேஷ்பேக்லேருந்து SUV வரைக்கும் இருக்குது. XUV வரைக்கும் இருக்குது. ஓகே, இதோட வாரண்டி எவ்வளோ இயர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க? 2 years அன்கண்டிஷனல் சார். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி த மோஸ்ட் ஃபேவரட் டயர் ஃபார் டாக்ஸி அப்படின்னு பீப்புள்னு சொல்லலாம், பிரிக்ஸ்டோன். ஸோ இதில் இருக்கிற டயர் சார், பிரிஸ்டோன் என்னைக்கு இந்தியாவில் வந்தாலும் அந்த டயர், இந்த டயர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டயர் பிரிஸ்டோனோட S248ன்னு சொல்லி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி டயர் இன்னி வரைக்கும் ஓடின்னு இருக்குது. எனி டாக்ஸி பீப்புள் நீங்கள் போயிடுங்க, யாராவது ஸ்விஃப்ட் வச்சுருக்காங்க, ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த டயர் S248ன்னு சொல்லி. இது அவ்வளோ ஃபேமஸ் டயர். இந்த டயர் ரெக்கார்ட்ஸ் மேலே ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கு. 60,000 லைஃபும் பார்த்துருக்கேன், 1.5 லட்சம் கிலோமீட்டரும் பார்த்துருக்கேன் இந்த டயர். இது கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு, ரோடு கிரிப்பும் நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்கு, வாரண்டி சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டயர் ஃபார் ஸ்விஃப்ட் பீப்புள். அது டாக்ஸி செக்மெண்ட்டில் மாஸ்டர் டயர். இது ரொம்ப ரொம்ப ஹிட் டயர். இது இப்போ இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் சார்? பிஃபோர் GST உங்களுக்கு 4748 இருந்தது, இப்போ 42 ஆகி போச்சு. இது 42க்கு வந்து எந்த சைஸ்? 165 80 40 இது ஒரே சைஸில் தான் வரும். சிங்கிள் பேட்டர்ன் சின்ஸ் இன்செப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நிறைய நம்ம டாக்ஸியில் பார்க்குற அடுத்த பிராண்டு MRF, ரைட்? ஸோ அதுக்கு நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹார்டாக இருந்தால் கூட லைஃப் நல்லா கொடுக்கணும். பட் ஆக்சுவலாக அதோட ரியாலிட்டி என்ன? இந்த மாடல் நம்பர் என்ன? இது வந்து MRFோட ZTX பேட்டர்ன் சார். ஒரு 6-7 இயர்ஸாக வருது. இது மிட் ரேஞ்சில் இருக்குது, லக்ஸுரி இருக்குது, டிரைவிங் ப்ளஷர் 50-50 இருக்குது. பட் டயர் இஸ் வெரி குட் டு டிரைவ். லைஃப் நல்லா இருக்குது. 70-80,000 ஈஸியாக வருது. இதில் 6 years கண்டிஷனல் வாரண்டி கொடுக்குறான் கம்பெனிக்காரன். ரோடு கிரிப் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் இது 12 இன்ச்லேருந்து 16 இன்ச் வரைக்கும் வருது. உங்களுக்கு எல்லா கேட்டகரிலையும் வருது. MRFோட மிட் ரேஞ்ச் வேல்யூ ஃபார் மணி டயர். கண்டிஷனல் வராது, கண்டிஷனல் வாரண்டி. மோஸ்ட்லி இது இந்த 6 இயர்ஸ்ங்கிறது தான் ஒரு ஹையர் வாரண்டி, ஹையஸ்ட் 6 years வரைக்கும். பட் இதில் ரூல்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு 50% பட்டன் இருக்கணும். அது ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. அது கம்பல்சரி கிடையாது. அது ஸ்டார் மாதிரி ஒரு ரீசன் என்னன்னாக்கா 50% பட்டன் தான் வாரண்டியில் கிளைம் பண்ண முடியும். 50% இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ 6 years அது ஒரு கிளிமிக்ஸ் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் சார்? 12 inch உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 2500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 inch 6000 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது குட்டியரோடது. ஸோ எப்படி C8 வந்து ஒரு அஃபோர்டபுள்னு சொல்கிறோமோ, ஐ திங்க் குட்டியரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட காஸ்டிங் அண்ட் இது என்னென்ன சைஸில் அவைலபிள்? சார், இது வந்து உங்களுக்கு 14 inchலேருந்து 16 inch வரைக்கும் வருது. இப்போ 17 inchும் சில வெஹிக்கிள்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. இது கூட ஃப்ரம் த டேட் ஆஃப் இது இருக்குது. இது முதல்ல அஷூரன்ஸ் ட்ரிபிள் மேக்ஸ் இருந்தது. இது அஷூரன்ஸ் ட்ரிபிள் மேக்ஸ் 2 ஆக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிலிக்கா காம்பவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சாஃப்ட் ஆக்கியிருக்காங்க. இது மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ், ஹோண்டா வெஹிக்கிள்ஸ், உங்களுக்கு டொயோட்டா வெஹிக்கிள்ஸில் OEM ஃபிட்மெண்ட் வருது. இவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் 3-4 இயர்ஸில் வாரண்டி சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ரோடு கிரிப் நல்லா இருக்குது. இது என்ட்ரி ஆஃப் த ப்ரீமியம் வெஹிக்கிள்னு சொல்லலாம். சார் அகைன் MRFல இன்னொரு டயர் ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது கூட ரொம்ப ஃபேமஸ் டயர். இது
எம்ஆர்எஃப் எக்கோ த்ரெட்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த க்ரீன் கலரில் இது இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டிக்கர் இருக்குது. இது வந்து சிலிக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓஎம் ஃபிட்மெண்ட் வருது. இப்போ மேக்ஸிமம் வெஹிக்கல்ஸ் நீங்கள் இந்த டொயோட்டா வெஹிக்கிள் பார்க்கலாம், கியா வெஹிக்கிள் பார்க்கலாம், கிரெட்டா வெஹிக்கிள் பார்க்கலாம், ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் பார்க்கலாம். இதில் இது வந்து ஸ்விஃப்ட்டில் வர ஓஎம் டயர். எனி ஸ்விஃப்ட் நீங்கள் நியூ டெலிவரி எடுத்தீங்கன்னா எக்கோ த்ரெட்டு ஜிசிஏ இங்கே பாருங்கள், இந்த லீஃப் ஃபோட்டோ போட்டிருக்கு. இதில் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீமியம் டயரில் இருக்கிற நாய்ஸ் இருக்குது. லைஃப் ஸ்பேன் வந்து 60,000 to 70,000 வருது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆக்ஷன் வேல்யூ ஃபார் மணி, அப்சல்யூட் வேல்யூ ஃபார் மணி. இந்த டயர் இதோட பட்ஜெட் என்ன வருது? ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் அப்ராக்சிமேட் 3,500 3,700 கிட்ட வரும். ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கு 6,000லேருந்து 7,000 வரைக்கும் கவர் ஆகுது. சார் இப்போ அடுத்த கேட்டகரிக்கு நம்ம வந்துட்டோம். ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அப்போது டாக்ஸியில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஓடுற வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு அப்போலோ நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்போலோ ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பித்தாங்க சார். இதுக்கு முன்னாடி 3G மேக்ஸ் இருந்தது. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க 4G லைஃப்னு சொல்லி ஆரம்பித்தாங்க டயர். 4G லைஃப்னு சொல்லி இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னாக்கா சேம் பிரிஸ்டோன் மாதிரி ஆல்மோஸ்ட் 80,000-90,000 கிலோமீட்டர் கம்பல்சரி வருது. ரோடு கிரிப் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது. சைடு வால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஏன்னா அந்த பேட் ரோட்ஸ் தாங்குற அளவுக்கு சைடு வாலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஹிட்டாக போன காரணம் வந்து வாரண்டி சப்போர்ட் நல்லா இருக்குது. 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி இதில். ஓகே, பட்ஜெட் எவ்வளோ வரும் சார்? இதுவும் 12 inchலேருந்து 17 inch வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 2,500லேருந்து 8,000 வரைக்கும் போகுது இதோட ப்ரீமியம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம மிட் ரேஞ்சுக்கும் இதுக்கும் பட்ஜெட்டுங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் சார்? 10% டிஃப்ரென்ஸ் வரும் சார். 10% இது ஹையராக இருக்கும் இது. ஓகே, லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேம் தான் சார் இருக்கும். அது 40-50 வந்தால் இது 50-60 வரும். ஓ, அதை விட அதிகமாக வரும். அதிகமாக வருது ப்ரீமியமில். டாக்ஸியில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் போகிறீங்களோ அவ்வளோ லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ பிரிக்ஸ்டோனில் லக்ஸுரிக்கு ஒரு டயர், அதை பற்றி சொல்லுங்கள். இதோட மாடல் நம்பர் என்ன சார்? ஸ்டர்டோ சார். ஸ்டர்டோன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பி சீரிஸ் வந்தது, இது B290 வந்தது, B250 வந்தது. அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் இதிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் 29% மோர் லைஃப்னு சொல்லி லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டர்டோ ஆரம்பித்தாங்க. 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி. ரோடு கிரிப் நல்லா இருக்குது, டிரைவிங் ப்ரெஷர் நல்லா இருக்குது. ப்ளஸ் இது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஃபேவரட் டயர். இது டாக்ஸி செக்மெண்ட்டில் பிரிஸ்டோன்னாலே ஒரு பிஸ்லரி வாட்டர் மாதிரி எவ்ரிபடி லைக்ஸ் த டயர். இதோட லைஃப் வந்து என்ன வரும் சார்? ஈஸிலி 70,000-80,000 மினிமம் வரும் சார். மினிமம் வரும்ன்றேன். ஓகே ஓகே, இது ஆல்மோஸ்ட் எல்லா காருக்கும் அவைலபிள் இருக்குது சார். ஆல்மோஸ்ட் டெக்ஸி செக்மெண்ட் உங்களுக்கு மினிலேருந்து இந்த மேக்ஸி வரைக்கும் எல்லாமே வருது, எல்லாத்துக்குமே வருது சார். இதுவும் ஒரு ப்ரீமியம் கேட்டகரின்னு சொல்லலாம். அப்படியே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 layer டயர். இது குட்இயரோட டியூரா ப்ளஸ் டயர்னு சொல்லி இது கொஞ்சம் சிலிக்கா காம்பவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், லைஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பான் பாருங்கள், லாஸ்ட் அப் டு 1 lakh கிலோமீட்டர் டயர். 1 lakh அது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. பட் 70,000-80,000 கம்பல்சரி வருது. இது என்ன அட்வான்டேஜ்னாக்கா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஃபியூல் மைலேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது சிலிக்கா காம்பவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதால். இதில் வந்து ஒரு நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க த்ரெட் லைஃப் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ஆகுது, கஸ்டமருக்கு குஷனிங் நல்லா இருக்கு, ஒரு லக்ஸுரி கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இதில். ஸோ எக்கோமா அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ்க்கு கொஞ்சம் லக்ஸுரி விரும்புகிறவங்க, ஏன்னா பட்ஜெட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் டாக்ஸிக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எர்த்1 அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஃபேமஸாக நம்ம கேள்விப்படுறோம். இதை பற்றி சொல்லுங்கள். இது எர்த்1 மேக்ஸ் சொல்லியிருக்கு சார். எர்த்1 வந்து நல்லா ப்ரூவ் பண்ணி நல்லா ஹிட் ஆன டயரு. அதுக்கப்புறம் BS6 நார்ம்ஸ் வந்தது. ஸோ கம்பெனிக்கார எர்த்1 மேக்ஸ் சொல்லி ஆரம்பித்தாரு. இதில் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து ஆல்மோஸ்ட் இதுவும் பிரிஸ்டோன் மாதிரி தான். 1.25 lakhs நிறைய பார்த்துருக்கோம். 80,000 மினிமம் பார்த்துருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்ச் கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரிஸ்டோன் கேட்டகரியில் வந்து பிரிஸ்டோன் யோக்கோமா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். அது ரோட் கிரிப் நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, வாரண்டி சப்போர்ட். பெஸ்ட் பார்ட் என்னென்னா இவன் டயர்லேயே மென்ஷன் பண்ணிடுறான் 60 months வாரண்டின்னு சொல்லி. ஸோ 5 years லைஃப் இருக்குது. என்ன ஒரு கிளாஸ்னாக்கா 50% பட்டன் இருக்குன்னா உங்களுக்கு அன்கண்டிஷனல் வாரண்டி கிடைக்கும். அது ஒரு பட் டாக்ஸி பீப்புளுக்கு 50% ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க பர் டே 50, 100, 200 கிலோமீட்டர்ஸ் மினிமம் ஓட்டிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பீப்புள் ஆர் லைக்கிங் இட். டே பை டே இம்ப்ரூவ் ஆகின்னு இருக்குது. ஸ்டோர்ஸும் நிறையா இருக்குது. வாரண்டி சப்போர்ட் நல்லா இருக்குது. ஒரு 3-4 daysல மாற்றி கொடுத்துறாங்க வாரண்டியில். ஓகே, இது கூட ஒரு எம்ஆர்எஃபோட கிரீன் ரேடியல் டயர் சார். இப்போ ஆல்மோஸ்ட் எம்ஆர்எஃப் இப்போ கிரீன் ரேடியலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இது எந்த கேட்டகரினாக்கா இது எம்ஆர்எஃப் ஜெட்வி டிவி எக்கோ த்ரெட் வந்து மெயின்லி இந்த டாக்ஸிஸில் இந்த XL6 எர்டிகா அந்த கேட்டகரி இருக்குல்ல அவங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண டயர் இது.
இது வந்து முதல்ல ZV-TV ஒன்லி பிளெயின் ZV-TV இருந்தது. இப்போ கொஞ்சம் சிலிக்கா இன்க்ரீஸ் பண்ணி எக்கோ த்ரெட் கேட்குறாங்க. இது எதனால் பண்ணியிருக்காங்கனாக்கா கஸ்டமருக்கு ரோட் கிரிப் நல்லா இருக்குது, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு, ப்ளஸ் குஷனிங் நல்லா இருக்குது. இதுலேயும் சேம் உங்களுக்கு 6 years கண்டிஷனல் வாரண்ட்டி இருக்குது. ப்ளஸ் லைஃப் ஸ்பேன் வந்து இந்த டயரும் உங்களுக்கு 80-90,000 கம்பல்சரி வருது. ஸோ அகைன் மறுபடியும் MRF இது வந்து எஸ்யூவிக்கு. ஏன்னா இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த கேரன்ஸ் எல்லாம் இது உங்கள் எல்லோ போர்டில் வர ஆரம்பிச்சிச்சு, கியா எல்லோ போர்டில் வர ஆரம்பிச்சிச்சு, கிறிஸ்டாலில் இது வருது. இது மெயினாக பண்ணுறது எஸ்யூவி டயருக்காக, எஸ்யூவி மினி எஸ்யூவிக்காக. MRF சொல்லி வாண்டரர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி வருது. இது வந்து OE ஃபிட்மெண்ட். இது ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. எல்லா ப்ரீமியம் கேட்டகரிகளுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் 20% ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் OEM சப்போர்ட் இருக்கிறதால ஸோ ஆஸ் பர் வெஹிக்கல் நாம்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சேம் 6 years கண்டிஷனல் வாரண்ட்டி இருக்குது. கம்ஃபர்ட் டயருன்னு கூட சொல்லலாம். இது பேசிக் கிடையாது, 100% கம்ஃபர்ட் யூனிட்லாம் வருது. இது இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் சார்? 6,000 to 8,000 வரைக்கும் வருது. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 16 inchலேருந்து 17 inchல இருக்குது. 16, 17, 18ல் ஒரு 2 சைஸஸில் இருக்குது. 16ல் மேக்ஸிமம் இருக்குது இந்த சைஸ். இது வந்து சியட்டோட செக்யூர் டிரைவ் டயர். நீங்கள் கண்டிப்பாக ஃபேக்ட்ரி போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த டைம் லான்ச்சில் அந்த பண்ண டயர் இது. இதில் செக்யூர் டிரைவ் வந்து என்ட்ரி லெவல் டயர் 14, 15, 16, 17லேருந்து பண்ணாங்க. 17, 18ல் ஸ்போர்ட்ஸ் டிரைவ் பண்ணாங்க. இது லக்ஸுரி கேட்டகரியில் ஏன் பண்ணாங்கனாக்கா இது OEM ஃபிட்மெண்ட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹுண்டாய் வெஹிக்கல்ஸில் இந்த செடான்ஸ் வெஹிக்கலுக்கு ரொம்ப ஃபேமஸ் டயர் இது. அவங்களுக்கு OEM ஃபிட்மெண்ட் வருது. வாரண்ட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு 2 years அன்கண்டிஷனல் வாரண்ட்டி வருது. Entry of premium tire, but I will not call it premium tire. It is an entry of premium tire. ஓகே. ஸோ இதோட லைஃபும் ஓரளவுக்கு நல்லா வரும். 50-60,000 வருது சார். வருது. பட்ஜெட் வந்து எவ்வளோ வரும் சார்? 5,000 to 7,000 வருது. ஓகே. இது வந்து உங்களுக்கு எர்டிகாக வந்துட்ட MRFல எப்படி அந்த ZV-TV எக்கோ த்ரெட் வந்ததோ இது ஒன்லி ஃபார் எர்டிகாவில் வருது. இது 15, 16லேயே வருது. பட் மோர் ஆஃப் உங்களுக்கு 15 inchல வருது. 185, 65, 15 OEM ஃபிட்மெண்ட்டில் வருது. இது எர்டிகாவில் எய்தர் MRF வருது இல்லை பிரிஸ்டோன் வருது OEM ஃபிட்மெண்ட். இது வந்து இந்த கேட்டகரி மட்டும் பிரிஸ்டோன் அன்கண்டிஷனல் வாரண்ட்டி வைக்கல. இதை கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. ஸோ உங்களுக்கு கல்லடிப்பட்டால் வாரண்ட்டி சப்போர்ட் இல்லை, மேனுஃபேக்சர் ஃபால்ட் இருந்தால் தான் வாரண்ட்டி இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்குது. ப்ரீமியம் சொல்லலாம், ஏன்னாக்கா இதில் சிலிக்கான் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. பட் வாரண்ட்டி சப்போர்ட் ஒரு டவுட்டு. ஸோ அகைன் ஒரு பிரிக்ஸ்டோனு, ஐ திங்க் பிரிக்ஸ்டோனில் நிறைய டாக்ஸி ஆப்ஷன். ஆமாம் சார், பிரிக்ஸ்டோன் ஹையஸ்ட் கேட்டகரி சார் டாக்ஸி செக்மெண்ட். ஓகே. இது வந்து எனி டொயோட்டா ஓனர்ஸ்னால் நீங்கள் அவங்கள கேட்டால் கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு எப்படி ஸ்விஃப்ட்டில் S248 இதில் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா, கிரெட்டா ஒரு செக்மெண்ட்டில், பழைய இனோவா குவாலிஸு அந்த செக்மெண்ட்டில் இது B390 சொல்லி இதோட லைஃப் ஸ்பேனும் 1 lakh மேலே வருது சார். இது கம்பல்சரி 1 lakh வருது. என்ட்ரி ஆஃப் ப்ரீமியம் டயர், ரோட் ட்ரிப் நல்லாயிருக்கு, ஆக்ஷன் நல்லாயிருக்கு. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இந்த டயர் ஈவனாக தெரியும் உங்களுக்கு. எல்லா டயரும் பாருங்கள் ஒன் சைடு வேறு இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இதில் கிடையாது. இந்த டயர் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு பட்டன் ஃப்ளாட்டாக இருக்கும். இது 100% அப்சல்யூட் வேல்யூ ஃபார் மணி டயர் இது. ஓகே. இதோட வாரண்டி அப்படிங்கிறது 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி. ஓகே. பட்ஜெட் என்ன ரேஞ்ச் வரும்? 7,000 to 8,000 கிலோ இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல இப்போ தான் JK டயரே உள்ளே வருது ஆக்சுவலாக. ஸோ அவங்ககிட்ட கூட இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே டயர் இருக்குது சார். இது வந்து JK ஸ்மார்ட் டயர் UX ராயல் சொல்லி வருது. இந்த டயர் கூட என்ன அட்வான்டேஜ் பண்ணுறான்னாக்கா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் இன்பில்ட்டாக கொடுத்துட்றான் இவன். அது டயர் கூட காம்ப்ளிமெண்ட்டாக கூட சொல்லலாம், இல்லை டயரோட ஆட் பண்ணி சார்ஜ் பண்ணி கொடுத்துட்றான். இது உங்களுக்கு கிரெட்டா செக்மெண்ட்டில், கியா செக்மெண்ட்டில் OE ஃபிட்மெண்ட் வருது. 17 inchல எல்லாருக்கும் தெரியும். இது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டயர். இருக்கிற டயர்லேயே லோவஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த டயர் தான். எவ்வளோ வரும் சார்? உங்களுக்கு 17 inch 6,000ல் முடிஞ்சிடும். ஓகே. வெரி வெரி ரீசனபிளி ப்ரைஸ். டயரும் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு இந்த டயர் வருது. லைஃப் எவ்வளோ வரும் சார்? 60,000 வருது சார். ஓகே. சைஸ் வந்து இது உங்களுக்கு 14 inchலேருந்து 17 inch வரைக்கும் வருது. பட் இது பாப்புலர் வந்து 16 inchல 17 inchல தான். ஸோ சியட்டில் ஐ திங்க் எனர்ஜி டிரைவ் அப்படின்னு நான் இது ஈவிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து EV வெஹிக்கிள்ஸ்க்காக மெயினாக டிசைன் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அந்த க்ரீன் போர்டு வெஹிக்கல்ஸ் வருது டூரிஸ்ட் வெஹிக்கல்ஸில், டாக்ஸிஸில், அவங்களுக்காக டிசைன் பண்ணிட்டார். இது வந்து லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸு, ரோட் கிரிப் நல்லா இருக்குது. மெயின் வந்து அந்த வெஹிக்கிள் வெயிட் தாங்குற அளவுக்கு இந்த டயரில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 60-70,000 வருது. பட் உங்களுக்கு கேபின் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமம் வருது. இந்த ட்ரெட் பேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ப்ரீமியம் டயர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டயர் மாதிரி இருக்குது. ரோடு கிரிப் நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குது. 60 to 70,000 வருது. வாரண்டி சப்போர்ட் நல்லா இருக்குது.
இது சியட்டோட ப்ரீமியம் டயர், இது எனர்ஜி டிரைவ்னு சொல்லி டாக்ஸிக்காக. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா 14 இன்ச்லேருந்து உங்களுக்கு 19 இன்ச் வரைக்கும் வந்து இந்த புது BE6 BE9 அவங்களுக்காக கூட பண்ணியிருக்க டயர். ஓ ஓகே. இப்போ எல்லா பிராண்ட்லையும் இந்த மாதிரி ஈவிக்குன்னு சொல்லி ஆமாம் சார், இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சியட்டில் ஆரம்பிச்சிட்டான், அப்போலோவில் ஆரம்பிச்சிட்டான், MRFல ஆரம்பிச்சிட்டான் சார். ஃபியூச்சர் ஈவி சார், அவங்க டிசைன் பண்ணி தான் ஆகணும் அவங்க. ஸோ த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம் கான்டி, அதுவும் UC6 நம்ம சொல்லே தேவையில்லை. UC6 கூட இப்போ டாக்ஸிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்களா சார்? இப்போது டாக்ஸி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி டாக்ஸி இல்லை சார், ரொம்ப எஜுகேட்டட் கிளாஸ் எல்லாம் இப்போ டாக்ஸி ஓட்டுறாங்க. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகிப்போச்சு. MBAs BAs BE ME அவங்கெல்லாம் இப்போ டாக்ஸி ஓட்டுறாங்க. எனக்கா இட் இஸ் டாக்ஸி ஓட்டுறாங்கன்னு இல்லை, தட் இஸ் பிகம் எ மெயின் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் இப்போது. ஸோ தே நோ த வேல்யூ ஆஃப் மணி. ஏன்னா நிறைய பேர் எஜுகேஷனால அவங்களுக்கு தெரியுது ப்ரீமியம் டயர் போட்டால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், பேசிக் போட்டால் என்ன டிஸ்அட்வான்டேஜ், மிட் ரேஞ்ச் போட்டால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியுது. ஸோ டாக்ஸி பீப்புள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஏன் நானே ஷாக் ஆகிறேன், ப்ரீமியம் டயர் கேட்குறாங்க, மிஷ்லின் கேட்குறாங்க, கான்டினென்டல் கேட்குறாங்க, பிர்லி கேட்குறாங்க டாக்ஸி கஸ்டமர்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியுது எஜுகேஷன் இஸ் நவ் வெரி ஈஸி தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் கேம்பெயினிங். கரெக்ட். ஸோ இந்த UC6ஓட லைஃப் என்ன வரும்? இது 60,000 வருது சார். 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி, 5 years ரெகுலர் வாரண்டி. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் டயர், பெஸ்ட் டயர் டு டிரைவ் இன் ஆன் இந்தியன் ரோட்ஸ். ஓகே. இதோட காஸ்ட் என்ன வரும் சார்? இது உங்களுக்கு 14 இன்ச்லேருந்து 17 இன்ச் 18 இன்ச் வரைக்கும் வருது. 14 இன்ச் உங்களுக்கு 5,000 to 5,500 வருது. மேக்ஸிமம் வந்து 11,000 வரைக்கும் வருது. இது முன்னாடி நம்ம பார்த்தது யோகாமாவில் எர்த்1 மேக்ஸ்ன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ப்ரீமியம் டயர் இவங்க ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் ஒரு 4-6 months ஆகுது. இது ப்ளூவர் GT மேக்ஸ்ன்னு சொல்லி இது ரொம்ப ப்ரீமியம் கேட்டகரியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரோட் கிரிப் நல்லா இருக்குது. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னங்க, சைல்வான் நல்லா த்ரிக் இருக்குது, ஏசிமெட்ரிக் பேட்டர்ன். இது சைடு உங்களுக்கு கார்னரிங்காக நல்லா இருக்குது. டாக்ஸி பீப்புள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஹோண்டா சிட்டி வருது. இது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டாப் அண்ட் இது ஹுண்டா இது வருது இல்லை, சாண்ட்ரோ 15 இன்ச் அதில் வர ஆரம்பிக்குது. இதில் பிக்கெஸ்ட் அட்வான்ஸ் என்னன்னாக்கா, உங்களுக்கு ப்ரீமியம் கேட்டகரியில் 60 months வாரண்டி. 60 monthsனால் அப் டு 5 years வாரண்டி இருக்குது. 50% வரைக்கும் அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்குது. கஸ்டமருக்கு மெயின் என்னன்னாக்கா சவுண்டு வரக்கூடாது. கேபின் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் IT பீப்புளுக்காக ஓட்டுறாங்க, இல்லை கார்பரேட்ஸ்க்காக ஓட்டுறாங்க. மெனி கம்பெனிஸ் ப்ரிஃபர் கோயிங் இன் எ டாக்ஸி, பட் த சைலண்ட் could be there. அந்த ப்ரீமியம் கேட்டகரி கஸ்டமர், ப்ரீமியம் டாக்ஸி பீப்புளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயர். சார் வெடஸ்டியனில் கூட டாக்ஸிக்கு கூட தனியாக டயர்ஸ் இருக்குது. ஆமாம் சார். வெடஸ்டனில் 2 கேட்டகரி இருக்குது சார். ஒன்று வந்து டாக்ஸிக்காக இல்லாது, பட் டாக்ஸி பீப்புள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது லைஃப் ஸ்பேன் எல்லாம் ப்ரூவ் ஆகி போச்சு. வெடஸ்டன் அல்ட்ராக்னு சொல்லி, அல்ட்ராக் ஓட்டி வந்து சூப்பர் ப்ரீமியம் டயர். அது வந்து ப்ரீமியம் கார்ஸ்க்கு தான் போகுது. இது மிட் ரேஞ்சில் வருது. ஏன்னா 14 ஆரம்பிச்சிட்டான், இப்போ 15 ஆரம்பிச்சிட்டான், அப் டு 21 வரைக்கும் இருக்குது. BMWவில் அஃபிஷியல் டயர். இது பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, எல்லா டயரும் உங்களுக்கு ஸ்பீட் ரேட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சைடு வால் திக்காக இருக்குது. இந்த மேக்ஸிமம் இந்த எர்டிகா கஸ்டமர்ஸ், இனோவா கிறிஸ்டா கஸ்டமர், இனோவா கஸ்டமர், இந்த கேரன்ஸ் கஸ்டமர் அவங்க நல்லா விரும்புகிறாங்க. பேர் அன்ஃபெமிலியாக இருக்குது, பட் டயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவொடனே அவங்க இன்னொரு டாக்ஸி பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வெடஸ்டன் வேர்ட் ஆஃப் மவுத்து சூப்பர் ஸ்டார். இது என்னென்ன மாதிரி கார்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது? ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்விஃப்ட், பட் ஸ்விஃப்ட்டில் உங்களுக்கு பிரிஸ்டோன் யோகோமா டாமினேஷன் நிறையா இருக்குது. எர்டிகாலேருந்து உங்களுக்கு அந்த 17 inch இனோவா கிறிஸ்டா டாப் அண்ட் வரைக்கும் வருது. இது ஓகே. பட்ஜெட் என்ன ரேஞ்ச் வரும் சார்? 4,000 14 inch ஸ்டார்டிங்கு, உங்களுக்கு 17 inch 18 inch 9,000 வரைக்கும் இருக்குது. இப்போ இது காண்டியை விட ப்ரைஸ் கம்மி தான். இது ஆல்மோஸ்ட் காண்டி இதுக்கும் 10% கம்மி இது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பேசியிருந்தோம், மோஸ்ட்லி டாக்ஸி பீப்புள் வந்து யூஸ்டு டயர் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம யூஸ்டு டயரும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதே சைஸில் இருக்கிற ஒரு நியூ டயரும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த யூஸ்டு டயர் வாங்குறதுனால என்ன அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து இந்த டயருக்கு வாரண்டி கிடையாது. செகண்ட் திங் வந்து இந்த டயரில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. சில பேர் சவுண்டுக்காக கூட மாற்றிருக்கலாம், இல்லை ரோடு கிரிப் நல்லான்னு கூட மாற்றிருக்கலாம், இல்லை பஞ்சராகி ஓட்டியிருக்கலாம், ரிப்பேர் டயர் கூட இருக்கலாம். அது நீங்கள் டயக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ நியூ டயரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டாக்ஸி பீப்புளுக்கு அன்கண்டிஷனல் வாரண்டி இருக்குது. நாளைக்கு என்ன ரோட்டில் கல் இருக்க தான் செய்யுது, 100% டயர் கிளியர் தான். அந்த டைம் உங்களுக்கு வாரண்டி சப்போர்ட் கிடைக்கும். இந்த டயருக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஏன்னா கடைக்காரன் அவன் ரிஸ்கில் தான் பண்ணுறான் தவிர கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். செகண்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங் பர் காஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் இந்த டயர் வாங்கும்போது என்ன ரன்னிங் பர் காஸ்ட், இந்த டயர் வாங்குற ரன்னிங் பர் காஸ்ட் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் எனி டயர் ஓல்ட் டயர் நீங்கள் வாங்கினீங்கன்னா
உங்களுக்கு நீங்கள் 300 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பர் டே, டாக்ஸி பீப்புள் 200-300 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டுறாங்க. அவங்களுக்கு பர் கிலோமீட்டர் காஸ்ட் வந்து 20 பைஸ் ஒர்க் அவுட் ஆகுது செகண்ட் ஹேண்ட் டயர் வாங்கினீங்கன்னா. இதே நியூ டயர் வாங்கினீங்கன்னா பர் கிலோமீட்டர் 0.6 ருபீஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் வாங்கினா உங்களோட லேண்டிங் காஸ்ட் வந்து 60 ரூபாய்க்கு வருது. இது போட்டிங்கன்னா உங்கள் லேண்டிங் காஸ்ட் வந்து 15 ருபீஸ் பர் டே கிலோமீட்டர் தான் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் நீங்கள் 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க புது டயருக்கும் பழைய டயருக்கும். ப்ளஸ் செகண்டரி வந்து இந்த டயர் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு 60-70,000 வருதுனாக்கா இது மேக்ஸிமம் 5,000-7,000 வரும். ஏன்னா நீங்கள் தற்சமைக்கு தான் போடுறீங்க. இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அந்த சமயத்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், லாங் லைஃப் இருக்க மாட்டுது. இதில் உங்களுக்கு வாரண்டி சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் மைண்டு ஸ்டெடியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். புது டயர் போட்டிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே தண்ணி. மெயினாக வந்து மைண்ட் கேம் தான் சார் இது 100% ஐ வில் நாட் அட்வைஸ் கோயிங் ஃபார் ஓல்ட் டயர் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்ககிட்ட வேறு வழியே இல்லை, சுத்தமாக பணம் இல்லைன்னா ஐ கேனாட் ஆர்கியூ ஆன் தட். பட் நீங்கள் பணம் மிச்சப்படுறதுக்கு வாங்குறீங்க, இல்லை எங்களுக்கு சேவ் ஆகுது, ஐ எம் சேவிங் மணினா யூ ஆர் நாட் சேவிங் மணி, யூ ஆர் பேயிங். நீங்கள் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா 5 மடங்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறையா விஷயங்கள் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து எங்களுக்கு காமிச்சிங்க. உங்களோட நேரத்துக்கு தேங்க்யூ சார். ஹோப் இந்த வீடியோ டாக்ஸிக்கு என்னென்ன டயர் ஆப்ஷன்ஸ் இருந்தது, எவ்வளோ பட்ஜெட் வந்தது, உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எந்த டயர் வாங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.